டே ஸ்டூடெண்ட்ஸ், இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் போலீஸ் எக்ஸாமினேஷனில் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய 100 மாதிரி தேர்வு பயிற்சி புத்தகம் பயிற்சி செய்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். புக் தேவைப்படும் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான யூனிட் டெஸ்ட்டுக்கான வினாக்களை பார்க்கலாம். இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின்: வெள்ளை நிற தோலும் அடற்பழுப்பு நிற கண்களும் அலை போன்ற முடியும் நீளமான மூக்கும் உடைய இன மக்கள். வெள்ளை நிற தோலும் அடற்பழுப்பு நிற கண்களும் அலை போன்ற முடியும் நீளமான மூக்கும் உடைய இன மக்கள். ஆப்ஷன் ஏ காக்கசாய்டு. செகண்ட் கொஸ்டின்: நீக்ராய்டு இன மக்கள் எங்கு வாழ்ந்து வருகின்றனர்? நீக்ராய்டு இன மக்கள் எங்கு வாழ்ந்து வருகின்றனர்? ஆப்ஷன் சி ஆப்பிரிக்கா. தேர்ட் கொஸ்டின்: ஆசியா மற்றும் ஆர்டிக் பிரதேசத்தில் காணப்படும் இன மக்கள். ஆசியா மற்றும் ஆர்டிக் பிரதேசத்தில் காணப்படும் இன மக்கள். ஆப்ஷன் சி மங்கோலாய்டு. ஃபோர்த் கொஸ்டின்: இந்தியாவில் திராவிடர்களின் முதல்நிலை தோற்றத்தை குறிக்கும் நாகரிகம். வட இந்தியாவில் திராவிடர்களின் முதல்நிலை தோற்றத்தை குறிக்கும் நாகரிகம். ஆப்ஷன் ஏ சிந்து சமவெளி நாகரிகம். ஃபிஃப்த் கொஸ்டின்: யாருடைய வருகைக்கு பிறகு திராவிட மக்கள் இந்தியாவின் தென்பகுதிக்கு தள்ளப்பட்டனர்? யாருடைய வருகைக்கு பிறகு திராவிட மக்கள் இந்தியாவின் தென்பகுதிக்கு தள்ளப்பட்டனர்? ஆப்ஷன் ஏ இந்தோ ஆரியர். சிக்ஸ்த் கொஸ்டின்: மதம் மற்றும் அவற்றின் வழிபாட்டு தலங்களை சரியாக பொறுத்துக. புத்த மதம், கிறிஸ்துவ மதம், இந்து மதம், இஸ்லாம். விஹாரா, தேவாலயம், கோவில், மசூதி. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. செவன்த் கொஸ்டின்: இந்தியாவில் மாநிலங்கள் எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளது? இந்தியாவில் மாநிலங்கள் எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி மொழி. எய்த் கொஸ்டின்: இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொழிகளின் எண்ணிக்கை. இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொழிகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன் டி 22. நைன்த் கொஸ்டின்: உலக மத நல்லிணக்க நாள். உலக மத நல்லிணக்க நாள். ஆப்ஷன் ஏ ஜனவரி 3வது ஞாயிற்றுக்கிழமை. 10th கொஸ்டின்: மைய குடியிருப்பு என அழைக்கப்படும் குடியிருப்பு. மைய குடியிருப்பு என அழைக்கப்படும் குடியிருப்பு. ஆப்ஷன் ஏ குழுமிய குடியிருப்பு. 11th கொஸ்டின்: சாலைகள், இருப்பு பாதைகள், ஆறு அல்லது கால்வாய், பள்ளத்தாக்கின் சரிவு ஆகியவற்றிற்கு அருகில் கட்டப்பட்ட வீடுகளின் தொகுப்பு. சாலைகள், இருப்பு பாதைகள், ஆறு அல்லது கால்வாய், பள்ளத்தாக்கின் சரிவு ஆகியவற்றுக்கு அருகில் கட்டப்பட்டுள்ள வீடுகளின் தொகுப்பு. ஆப்ஷன் ஏ நேர்கோட்டு குடியிருப்பு. 12th கொஸ்டின்: செவ்வக வடிவ குடியிருப்புக்கு எடுத்துக்காட்டு. செவ்வக வடிவ குடியிருப்புக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் ஏ சட்லஜ். 13 ஒரு குறிப்பிட்ட சிறிய நகரத்திலிருந்து தனித்த நகர்ப்புறங்களை குறிப்பது. ஒரு குறிப்பிட்ட சிறிய நகரத்திலிருந்து தனித்த நகர்ப்புறங்களை குறிப்பது. ஆப்ஷன் பி பெருநகரம். 14 மாநகராட்சிகள் தொடங்கப்பட்ட வருடத்துடன் சரியாக பொறுத்துக. சேலம், திருப்பூர், வேலூர், தஞ்சாவூர். 1994, 2007, 2008, 2014. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. 15 பெருநகரங்களில் நகர்ப்புறங்களுக்கு வெளியே வடிவமைக்கப்படும் வீடுகள். பெருநகரங்களில் நகர்ப்புறங்களுக்கு வெளியே வடிவமைக்கப்படும் வீடுகள். ஆப்ஷன் சி செயற்கைக்கோள் நகரம். 16 நகர்ப்புற பகுதியில் உள்கட்டமைப்பு வசதி, வீட்டுமனை விற்பனை, தொலைத்தொடர்பு, எளிதாக கிடைக்கக்கூடிய சந்தை உள்ள இடங்களை குறிப்பது. நகர்ப்புற பகுதியில் உள்கட்டமைப்பு வசதி, வீட்டுமனை விற்பனை, தொலைத்தொடர்பு, எளிதாக கிடைக்கக்கூடிய சந்தை உள்ள இடங்களை குறிப்பது. ஆப்ஷன் டி சிறப்பு பொருளாதார நகரம். 17 புலம்பெயர்வோரை ஈர்க்கின்ற வளமான வேளாண் நிலம், வேலைவாய்ப்பு, தொழில்நுட்ப வளர்ச்சி போன்றவை இடம்பெயர்வுக்கான எவ்வகை காரணி? புலம்பெயர்வோரை ஈர்க்கின்ற வளமான வேளாண் நிலம், வேலைவாய்ப்பு, தொழில்நுட்ப புரட்சி போன்றவை இடம்பெயர்வுக்கான எவ்வகை காரணி? ஆப்ஷன் பி பொருளாதார காரணிகள். 18 காலனி ஆதிக்கம், போர்கள், அரசாங்க கொள்கைகள் போன்றவை காரணமாக ஏற்படும் இடம்பெயர்வை குறிப்பது. காலனி ஆதிக்கம், போர்கள், அரசாங்க கொள்கைகள் போன்றவற்றை காரணமாக ஏற்படும் இடம்பெயர்வை குறிப்பது. ஆப்ஷன் டி அரசியல் காரணங்கள். 19 2017 ஆண்டின்படி புலம்பெயர்ந்தவர்களின் மிகப்பெரிய நாடு. 2017 ஆண்டின்படி புலம்பெயர்ந்தவர்களில் மிகப்பெரிய நாடு. ஆப்ஷன் பி இந்தியா.
20 எந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஏஜியன் கடலுக்கு அருகில் பல நகரங்கள் காணப்பட்டன? எந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஏஜியன் கடலுக்கு அருகில் பல நகரங்கள் காணப்பட்டன? ஆப்ஷன் பி 7ஆம் நூற்றாண்டு. 21 நவீன காலம் என்பது எந்த நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது? நவீன காலம் என்பது எந்த நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது? ஆப்ஷன் பி 17ஆம் நூற்றாண்டு. 22 2050 உலகின் மக்கள் தொகையில் நகர மக்கள் தொகையின் அளவு எந்த அளவு உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது? 2050 உலகின் மக்கள் தொகையில் நகர மக்கள் தொகையின் அளவு எந்த அளவு உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது? ஆப்ஷன் சி 68%. 23 உலகில் அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ள நாடு. உலகில் அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ள நாடு. ஆப்ஷன் டி சீனா. 24 இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு யாருடைய காலத்தில் எடுக்கப்பட்டது? இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு யாருடைய காலத்தில் எடுக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ மேயோ பிரபு. 25 இந்தியாவில் கிபி 1881 முறையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு யாருடைய காலத்தில் எடுக்கப்பட்டது? இந்தியாவில் கிபி 1881 முறையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு யாருடைய காலத்தில் எடுக்கப்பட்டது? ஆப்ஷன் பி ரிப்பன் பிரபு. 26 இந்தியாவில் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 2011. 27 இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம். ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம். 28 2011 படி மேற்கு வங்கத்தின் மக்கள் தொகை சுமார். 2011 படி மேற்கு வங்கத்தின் மக்கள் தொகை சுமார். ஆப்ஷன் சி 91.3 மில்லியன். 29 2011 படி மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம். 2011 படி மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம். ஆப்ஷன் ஏ சிக்கிம். 30 2011 படி அருணாச்சல பிரதேசத்தின் மக்கள் தொகை அடர்த்தி, அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. ஆப்ஷன் சி 17. 31 2011 படி மிக குறைந்த மக்கள் அடர்த்தியை கொண்ட யூனியன் பிரதேசம். 2011 படி மிக குறைந்த மக்கள் அடர்த்தியை கொண்ட யூனியன் பிரதேசம். ஆப்ஷன் சி அந்தமான் நிக்கோபார் தீவுகள். 32 2011 படி மேகாலயா மாநிலத்தின் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. 2011 படி மேகாலய மாநிலத்தின் மக்கள் தொகை அடர்த்தி. ஆப்ஷன் சி 132. 33 உலகின் இரண்டாவது நீண்ட சாலை வலைப்பின்னல் அமைப்பை கொண்டுள்ள நாடு. உலகின் இரண்டாவது நீண்ட சாலை வலைப்பின்னல் அமைப்பை கொண்டுள்ள நாடு. ஆப்ஷன் ஏ இந்தியா. 34 வாக்கியம் 1 பாலின விகிதம் என்பது மக்கள் தொகையில் 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் எண்ணிக்கையை குறிப்பதாகும். வாக்கியம் 2 பொருளாதார செயல்பாடுகளில் ஈடுபடுவோர் மற்றும் பொருளாதார செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கும் இடையேயான விகிதம் சார்ந்திருப்போர் விகிதம் எனப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் சி வாக்கியம் 2 சரி. 35 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக பாலின விகிதம் காணப்படும் மாநிலம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக பாலின விகிதம் காணப்படும் மாநிலம். ஆப்ஷன் ஏ கேரளா. 36 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம். 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம். ஆப்ஷன் சி 74.04%. 37 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எழுத்தறிவில் முதலிடத்தில் உள்ள யூனியன் பிரதேசம். 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எழுத்தறிவில் முதலிடத்தில் உள்ள யூனியன் பிரதேசம். ஆப்ஷன் சி லட்சத்தீவுகள். 38 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பீகார் மாநிலத்தின் எழுத்தறிவு விகிதம். 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பீகார் மாநிலத்தின் எழுத்தறிவு விகிதம். ஆப்ஷன் டி 63.82%. 39 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் நகர்ப்புற மக்கள் தொகை சதவீதம். 2011 ஆண்டு
மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் நகர்ப்புற மக்கள் தொகை சதவீதம். ஆப்ஷன் ஏ 27.82%. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக நகர்ப்புற மக்கள் தொகையை கொண்ட மாநிலம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக நகர்ப்புற மக்கள் தொகையை கொண்ட மாநிலம். ஆப்ஷன் ஏ கோவா. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக நகர்ப்புற மக்கள் தொகையை கொண்ட யூனியன் பிரதேசம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக நகர்ப்புற மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம். ஆப்ஷன் ஏ புதுடெல்லி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெரிய மாநிலங்களுள் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெரிய மாநிலங்களுள் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலம். ஆப்ஷன் பி தமிழ்நாடு. 43 வாக்கியம் 1 10 மில்லியனுக்கு மேலான மக்கள் தொகையுடன் உள்ள நகரங்கள் மெகா நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. வாக்கியம் 2 இந்தியாவில் உள்ள மெகா நகரங்கள் மும்பை, புதுடெல்லி மற்றும் கொல்கத்தா ஆகும். சரியான விடை ஆப்ஷன் சி வாக்கியம் 2ம் சரி. 44 மனிதவள மேம்பாட்டின் அடிப்படை பரிமாணங்களை கொண்ட ஒரு கூட்டு குறியீடுகளில் சரியானது. ஏ ஆரோக்கியம், பிறப்பு காலத்தில் சராசரி வாழ்நாள் மதிப்பீடு. பி கல்வி, பள்ளி செல்லும் குழந்தைகளின் படிப்பு காலம். சி வருமானம், நிகர தேசிய வருமானம் மற்றும் தனிநபர் வருமானம். டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 45 பேராசை பலப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் ஷாஹி அதாவது ராயல் சாலையை அமைத்தவர். பேராசை பலப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் ஷாஹி சாலையை அமைத்தவர். ஆப்ஷன் பி ஷெர்ஷா சூரி. 46 2016ஆம் ஆண்டின்படி இந்தியாவில் உள்ள கிராமப்புற சாலைகளின் மொத்த நீளம். 2016ஆம் ஆண்டின்படி இந்தியாவில் உள்ள கிராமப்புற சாலைகளின் மொத்த நீளம். ஆப்ஷன் சி 39,35,337 கிலோமீட்டர். 47 இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் NHAI நிறுவப்பட்ட ஆண்டு. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1995. 48 இந்தியாவில் மிக குறைவான நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை எண். இந்தியாவில் மிக குறைவான நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை எண். ஆப்ஷன் ஏ NH47A. 49 தங்க நாற்கர சாலையின் நீளம். தங்க நாற்கர சாலையின் நீளம். ஆப்ஷன் சி 5846 கிலோமீட்டர். 50 யமுனா விரைவு சாலை எப்பகுதிகளை இணைக்கிறது? யமுனா விரைவு சாலை எப்பகுதிகளை இணைக்கிறது? ஆப்ஷன் டி புதுடெல்லி, ஆக்ரா.